வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். 7வது சங்கீதம் 9வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் உங்களுக்கு பல வழிகளை ஆண்டவர் திறக்க போகிறார். பல ஆசீர்வாதங்களை உங்க கையிலே ஆண்டவர் கொடுக்க போகிறார். தேவ சமூகத்திலே காத்திருந்து நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு வேண்டுதலோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற உங்களை பார்த்துத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். தேவ சமூகத்திலே நீங்கள் எதற்காகெல்லாம் காத்திருந்து ஜெபித்தீர்களோ அதற்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வழியை திறக்க போகிறார். ஒருவேளை இதுவரை உங்களுக்கு வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். இதுவரை சூழ்நிலைகள் எதிராயிருக்கலாம். இதுவரை பல எதிர்ப்பின் நடுவிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதுவரை உங்க வாழ்க்கையிலே எந்த ஒரு நன்மையும் வாய்க்காதபடிக்கு தடையாய் நின்று கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறதை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கான பல காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்க கண்ணீர் வீணாய் போவதே இல்லை. நீங்கள் தேவ சமூகத்திலே செலவழித்த நேரங்கள் வீணாய் போவதே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் காத்திருந்தது தேவ சமூகம். நீங்கள் காத்திருந்தது கர்த்தரிடத்திலே. அவர் உங்களுக்கு வழிகளையும் வாசல்களையும் திறந்து உங்களை மேன்மைப்படுத்தி பல ஆசீர்வாதங்களை உங்களுடைய கையிலே கொடுத்து நீங்கள் சுதந்தரிக்கும்படி உங்களை பாத்திரவான்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். சொந்து போகாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. இந்த வசனத்தின் மூலமாய் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் காத்திருக்கிறவர்களோ சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் அநேக ஆசீர்வாதங்களை இழந்தவர்களா இருக்கலாம். கண்ணீர் விட்டு ஆண்டவரை கலங்கி போனவர்களா இருக்கலாம். ஆண்டவரே, அநேக எதிர்பார்ப்பின் நடுவிலே தேவ சமூகத்திலே வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் அவர்களை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் வாசல்களை திறக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.